ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேவலமாக ஜெயிச்ச அந்த டாஸ்க்குக்கு இப்போ தான் வந்துட்டு கிஃப்ட்லாம் வந்துச்சு. அதை வந்து ஸ்டோர் ரூமில் வந்துச்சு. வந்தவொடனே நம்மளோட கேப்டன் யாருன்னு கேட்டுறதீங்க, நம்ம ரஞ்சித் சார் தான். சும்மா ஒப்பு சப்பாக இருக்கார் பாருங்க, அவர் தான் போனார். போகும்போதே உள்ளே வந்துட்டு அந்த கிஃப்ட் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே இந்த பக்கம் இந்த விஷால் டீம் பண்ணாங்க பாருங்க, அளப்புறா அப்பா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஜெஃப்ரி நிற்கிறாரு, ஓடி வந்து குதித்து இடுப்பில் உட்காராங்க. யார்? அன்ஷிதா. இந்த தர்ஷிகாலாம் பண்ண அட்டுவடியங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னடா இது, ஒரே டீமில் ஒரே வீட்டில் இருக்குமே, அவங்க வந்துட்டு வின் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. நம்ம அதை வந்துட்டு நம்மளுக்காக இந்த ஒரு ஜட்ஜி தான் நம்மளுக்கு ஜாலர் அடித்து வின் பண்ண வச்சுருக்காரு. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கிண்டல் பண்ணிவிட்டு கண்ணை கசக்கும் சூரியனும் ரெட்டான். இது தெரியவே தெரியாது. ஏயா இதுவே வந்துட்டு அஜித்தோட அவருடைய பாட்டு, அதையும் டிபிஎஸ்டி, இதை வேறு சீனு வேறு. ஐயோ அநியாயம் பண்ணுறாங்கப்பா. வந்தவனே மானங்கட்ட கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. மஞ்சரியிலேருந்து ராணாவிலேருந்து முத்துக்குமரெலாம் வச்சு செஞ்சார். அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. தீபக் என்னடா இதுன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் ஜட்ஜாக வந்துட்டு ரஞ்சித் அண்டு தீபக் இருந்தாங்கன்னா நாங்கள் கலந்துக்க மாட்டோன்ட்டாங்க. ஏன்னா இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுவும் இவரே ஜட்ஜாக தான் வச்சுங்க. கடைசியில் சீசன் முடிகிற வரைக்கும் யார் வந்துட்டு அருண் அண்டு விஜய் விஷால் டீமில் இருக்காங்களோ அவங்கள வின் பண்ணி விட்ருவார். ஸோ இதை வந்து விஜய் சேதுபதியாக வந்து கேட்கணும், நீங்கள் எந்த இது அடிப்படையில் வந்துட்டு இந்த டாஸ்க்கை வந்துட்டு வின்னர்னு அறிவிச்சிங்கன்னு கேட்டால் தான் அப்போ தெரியும். அதே மாதிரி யார் யாருக்கு இது முதல் கரெக்டுன்னு தோணுச்சு. ஏன்னா அங்கே வந்து கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறார், என்னை மட்டும் கேட்காதீங்கம்மா, மீதி 2 ஜட்ஜஸும் சேர்ந்து சொன்னாங்களாம். அந்த 2 ஜட்ஜஸ் என்ன பண்ணாங்கன்னு 24/7 நம்மளே பார்த்தா அவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த சட்னி தான் நல்லாயிருக்கு, முத்துக்குமரன் டீமில் இருந்த சட்னி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு வின் பண்ண வச்சார். அப்புறம் இங்கே வந்து இவ்வளோ பேச்சு. இப்போ அந்த கிஃப்ட் வந்தவொடனே இவங்க அலம்பல் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அங்கே போனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்காக வந்து அந்த மிக்சியை எடுத்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் போல இருக்குது. செம்மையான மிக்சி, பெரிய மிக்சி போல இருக்குது. அதை வேறு வாங்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களை வெறுப்பேற்றி வாங்குறாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம் பார்த்தீங்களா? இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த டீமில் வந்துட்டு முத்துக்குமரன் மஞ்சரிக்கிட்ட இன்னும் ஒரு சில பேருக்குலாம் இருக்காது. அதனால தான் வந்துட்டு இவங்களுக்குலாம் வந்துட்டு பேரும் புகழும் தானாக வருது. ஓட்டெலாம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த விஷயங்கள் தான். எப்போ வந்து ஒருத்தவங்களை வந்துட்டு அவங்களுடைய சோகமாக இருக்கும்போது நம்ம வந்து சந்தோஷத்தை வந்துட்டு அங்கே அவங்க முன்னாடி வேணுட்டுமே வெறுப்பேற்றி காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அங்கேயே அவங்களுடைய அந்த கேரக்டர் வந்து டவுன் ஆகிடும். அதனால தான் வந்துட்டு எவ்வளோ தான் நீங்கள் பண்ணாலும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஏன் பேர் கிடைக்க மாட்டேதோ அது காரணமே அதுதான். இதில் வேறு வந்து கடைசியாக வந்துட்டு தீபக் சொல்கிறாரு, நாங்கள் ஜட்ஜாக இருந்தால் எங்களுக்கும் முத்துக்குமரன் அவங்க டீமுக்கும் பேவாம். அது கிடையாது, யார் காட்டினதை நீங்கள் காட்டாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வாங்கியிருப்பாங்க. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு கேவலமாக வின் பண்ணிட்டு அதை வேறு வந்து ஒரு பெருமையாக வர. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து, இது கேவலமாக வின் பண்ணாங்களோ இல்லையோ, ஜெஃப்ரி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அங்கேருந்து ஒரு வீடியோ கேமரா, அந்த கேமராவில் வந்து சொன்னார், அம்மா உனக்காக ஒரு பிராண்டட் மிக்ஸி வாங்கியிருக்கேன், இதை வந்து அம்மா கிட்ட மறக்காமல் கொடுத்துருங்கன்னு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் அதாவது கெட்டதுலேயே ஒரு நல்லது. ஏன்னா இவர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்டட் மிக்ஸி, ஒரு நல்ல ஒரு சலுகையான, அதாவது சலுகை இல்லை, நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு மிக்ஸி போனது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தீபக் பண்ண விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டீம் விஷால் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.